நண்பா இன்னைக்கு வந்து சதுப்பேரி பின்னாடி வந்துருக்கோம். கருகம்புத்தூர் ஊர், வேலூர்லேருந்து கருகம்புத்தூர் ஊர் பின்னாடி தான் அந்த சதுப்பேரி இருக்கு. வாங்க உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க பின்னாடியே வரலாம். சதுப்பேரி ஏரி படகு குளம் இதுதான் இடம் பேர் பார்த்துங்க. உள்ளே வந்து சில்ட்ரன்ஸுக்கு தேவையான நல்ல பொருளும் இருக்குது. நாங்கள் நேராக பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்லேருந்து சருகா மரத்துலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் ஏரி வாங்க பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ வந்து அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக கண்ணு காட்ட தூரம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான், ஏரி தான் எல்லாமே. அதனால் போய் கிட்ட காட்டாங்க, அங்கே ஒரு தீவு மாதிரி வச்சுருக்காங்க கரெக்டாக. அது இன்டென்ஷனலாக வச்சாங்களா வேணுன்ட்டு இல்லை வந்து தச்சில் நின்றுச்சான்னு தெரியல. பட் ஆனால் பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்குது. இங்கிருந்து அப்படியே ரவுண்ட் வரையும் போதாது, கொஞ்சம் தான் போதில்லை. சீமார் இருக்காது, சீமார் தான் இருக்குது. சரி அப்படியே முடிஞ்சது போய் கிட்ட பார்ப்போம். அப்படி இதையும் கவர் பண்ணிக்கோங்க. அப்போலாம் இங்கே பாரு காளமாடு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விளையாட்டு பசங்களுக்கு எல்லாமே ஊஞ்சல், சருகா மரம், அங்கே பார்த்தீங்கன்னா சீசா. இந்த பக்கம் ரெண்டுமே அட்டாச் பண்ண சருகா மரம். இங்கே வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு பஞ்சமே கிடையாது, எல்லா பொருளும் இருக்குங்க. போட்டிங்காக இருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்ட பார்த்துருப்போம். பக்கத்து வீடு, பக்கத்து வீட்டு வேறு, எதிர் வீட்டு வேறு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பறந்த வெளி யாருமே இருக்க மாட்டாங்க. மழை தான் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் முடியுது, ஃபுல்லாக தண்ணி. இந்த மாதிரி இடத்துல வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரவசம் மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும். வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். எங்கே இல்லை நான் சொன்ன கருகம்புத்தூர், வேலூர், இந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் விசாரிச்சிங்கன்னா சொல்லுவாங்க. வாங்க வாங்க அடுத்து பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். இல்லை வேணாம். போட்டிங் ஆளே காணாங்க. போட்டிங் வந்து டைமிங் எப்போ விடுவாங்க? ஓ இந்த மரம்லாம் நல்லா இருக்கு தரேன். எல்லாம் இல்லைனாலுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அங்கே படிக்கட்டு மாதிரி இல்லைங்க அந்த தீவு. ஓ ஆனால் உள்ள ஒன்றே ஒன்றுனா களை மலிச்சிருக்கு நிறையா. இது வந்து ரைஸ், இந்த நம்ம நெல் இருக்கு இல்லையா, நெல்லினுடைய மிமிக்குன்னு சொல்லுவாங்க. நெல் மாதிரியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேவருக்கான ஒரு மிமிக் வீடுன்னு சொல்லுவாங்க பேர். அது மாதிரியா இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது அந்த செடி கிடையாது, களை தான் அது எல்லாமே. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி தான்.
இங்கெல்லாம் கைஸ் நல்லா பார்த்தீங்கன்னா போட்டிங் டெஃபினட்டாக வந்து அவங்க பேர் போட்டு கட்டுறாங்க. அந்த போட்டிங் எடுத்தீங்கன்னா அப்படியே அந்த வழி ஃபுல்லாக பாருங்களாங்க. நீங்கள் கடைசிக்கு எல்லாம் போக வரைக்கும் போயினே இருக்கலாம். கடைசியில் முடிவு இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டிங் ஆரம்பிக்குது. அப்படியே இங்கே பாருங்கள் எங்கெல்லாம் வழி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த மூலையில் அவங்களால பார்க்கவே முடியாது. ஃபுல்லாக எண்டிங் அப்படியே போயிட்டே இருக்குது. அங்கே கூட வீடெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. எல்லாம் ஒரு ஃபுல்லாக ஒரு குளம் மாதிரி தான் இருக்குது. ஏரி தான் அதான். அந்த இடத்துல படிக்கட்டு ஒரு டைம் போகணும். வாங்க ஒரு டைம் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக போட்டிங் ட்ரை பண்ணி பார்ப்போம். இடம் வந்து சூப்பராக இருக்குது. மதியம் டைமில் தான் வந்து போட்டிங்லாம் அலவுடுன்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் மதியம் வந்து பார்ப்போம். இன்றைக்கி சண்டேன்றனால கூட்டம் வந்து வழக்கத்தோட அதிகமாகுது. அதனால தான் இப்போ இவ்வளோ ஜனம் இருக்காங்க. இல்லைன்னா ஃப்ரீயாக இருந்திருக்கோம், போட்டிங்கும் அவைலபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே கொஞ்சமாக போவோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா குடில் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து தான் எடுத்துக்கலாங்க. நானும் அந்த முடிவை பார்க்கலாம் அப்படின்னு போயினே இருக்கிறேன். நிற்காமல் போயினே தாங்கிறேன். அவ்வளோ லென்த்து. இதே தான் அந்த மொழியிலுமே நேராக போயினே எங்கே முடியுதுன்னே தெரியல. சி ஷேப்பில் இருக்கா இல்லை வட்டமாகுதா அப்படின்றது ஒன்றும் புரியல. சரிவாங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கவர் பண்ணுறேன். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நானும் என்ஜாய் பண்ணுறேன். வா ஃபுல்லாக வந்து எவ்வளோ முடியுமோ நானும் போயினே இருக்கிறேன். நீங்களும் ஒன்றே இருங்க, எங்கே முடியும்னு பார்த்துடலாம். வாங்க போகலாம் அப்படியே. வா அடி ஏன்டா மேலே வர முடியாது போல இவ்வளோ வெயிட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. புங்க மரமாக இருக்குது. இந்த மாதிரி மரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிழல் கொடுக்கும். நிழல் வந்து வழக்கத்தோடு அதிகமாக கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வைக்கிறாங்க. அதை யாராவது என்னதான் உதிர்ந்தாலையும் சீக்கிரமாக முளைக்கும். அந்த இடத்துக்கு போயிருக்கல நீ கூகுளில் இல்லை அங்கே பார்த்தா ஏதோ ஷெட்டு மாதிரி இருக்குது. பவரு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சுருக்க மாதிரி தெரியுது. என்னென்ன ஒன்று போட்டிங் வந்து அங்கே தான் விடுறாங்க. நேராக அங்கே பார்த்தீங்கன்னா போட்டு தெரியும் உனக்கு. அந்த போட்டிங் வந்து மதிய நேரத்தில் அவைலபிள்னு சொல்கிறாங்க. நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா நேராக அப்படியே வந்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் நிற்கலாம். அங்கே வந்து ட்ரிப்பு எப்படி விடுறாங்கன்னா முதல்ல ஒரு ட்ரிப்பு போகிறாங்க இல்லையா ஒரு பேட்ச், அவங்கள வந்து கூப்பிட்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அப்படியே விட்டுட்டு திருப்பி வந்துடுவாங்க. அவங்க அங்கே தான் இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒரு தீவு மாதிரி இருக்கும். நடுவில் சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும். ஒரு கடல் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். திருப்பி அடுத்த பேட்ச் கொண்டு வரதுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க விட்டவங்கள வந்து திருப்பி வந்து கூட்டிட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நல்லா இருக்கு. நான் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு டைம் டெஃபினட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் போட்டிங்க. மதியம் டைமில் வரணும். அப்படிலாம் நெக்ஸ்ட் டைம் வரும் நண்பா. வந்துட்டு அது என்னென்னு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். வாங்க. அது மழைலாம் அற்புதமாக இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஓகே நண்பா, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொத்து கொத்தாக இருக்குது. அங்கே பாருங்க, ரெண்டு இடத்துல கொத்து கொத்தாக இருக்குது. எல்லாமே மீன் தான். அங்கே நீங்கள் தெரியும் இல்லையா, லைட்டாக அசைகிற மாதிரி தெரியும். ஏதோ கருப்பு கருப்பாக கொஞ்சம் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது இல்லையா, அது எல்லாமே மீன் தான். அது அந்த இடத்துல இருக்குது.
இன்னும் அந்தாண்ட பக்கம் கருப்பு கருப்பு எல்லாம் மீன் அசையாமல் ரெஸ்ட் எடுத்துருக்குன்னு தெரியல. அது இங்கே ஒரு கொத்தாக இருக்குது, அவ்வளோ மீன் இருக்குது. மேலே பச்சை பச்சை இருக்குது பார்த்தீங்கன்னா பாசி நினச்சிடாதுங்க, ஏன்னா பாசியே கிடையாது. மேலே இந்த மரத்துலேருந்து விழுற இலை தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பாசி மாதிரி மேலே இருந்திருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனைலாம் இல்லை. அது அழுகிடும், அழுகிச்சுன்னா பூமியில் போயிடும், அது நல்லா உரமாயிடும் செடிங்கள்லாம். ஆனால் நல்லா இருக்கு இடம், மீன் இருக்கு. வாங்க வாங்க, எண்டு கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். அது எங்கே தான் முடியும்னு பார்த்துட்டு திரும்பி வரோம். பைப்பெல்லாம் விட்டுறாங்க உள்ள. பார்த்தீங்கன்னா தெரியும், பைப் வந்து விட்டுருக்காங்க, தெரியாமல் தவறி இருந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. அங்கே பாருங்க, நாய்கள் தம்பிகள்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. ஒரு போட்டாங்க நின்று பேசிட்டு இருக்கு. வாங்க அப்படியே போகலாம் அந்த பக்கம். நானும் நடக்கிறேன், நன்மையாக தாங்கிறேன். கேமரா கட்டே பண்ணல, அப்படியே தான் போயிட்டு இருக்கேன். போயினே தான் இருக்குது. எதுவும் பண்ண இந்த ஏரியில் மீன்கள் இருக்குது, மனிதர்கள் இருக்கிறோம். நாய்கள்லாம் எப்படி இது? நாய் வந்து கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு குரூப் மாதிரி தண்ணி நின்றுட்டு அது பாட்டுக்கு ஏதோ பேசிக்குதுங்க. ஐயோ நண்பா, முடியல, இன்னும் போய் நேருது. அது வெறும் போக முடியுது. இதுக்கே வந்து மூச்சு வாங்குது. இந்த பால்கனி கவர் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பராக இது இடங்க. பின்னாடி ரோடு, எதிரில் ஏரி, அதுவும் எல்லையெல்லாம் ஃபுல்லாக மழை வரைக்கும் இதுதான். அங்கேருந்து வரேன் நான். ஒன்றும் சர்க்கஸ் காரத்தில் ஏரி வந்து குதிக்கல, முடியாமல் உக்காந்துக்கிறேன். இன்னும் போயினே இருக்க இடம், நிறைய இடம் வேணும் போகிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு பால்கனி இருக்கிற மாதிரி கரெக்டாக ஒரு வட்டம் வச்சு தண்ணிக்கு நடுவில் காட்டுற மாதிரி. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியிலேயே வந்து ரொம்ப வெளிப்புறமாக ஒரு தண்ணியோட தண்ணியத்தில் இருக்குது. அது வரைக்கும் கரெக்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பால்கனி மாதிரி ஃபீல் கிடைக்குதுங்க. இங்கே இல்லாத உயிரினமே இல்லைங்க. பறவை ஒரு பக்கம் வருது, வாத்து ஒரு பக்கம் வருது, நம்மலாம் ஒரு பக்கம் இருக்கோம். மீன் இருக்குது, நாய்கள் அங்கே பாருங்கள் அது இருக்குது. இடமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு டைம் டெஃபினட்டாக வந்து நீங்கள் பார்க்கலாம். பட் மதிய டைமில் வாங்க, போட்டிங் அப்போ தான் கிடைக்குன்றாங்க. வந்தீங்கன்னா நீங்கள் அதையும் பார்த்துட்டு போகலாம். அந்த நாயிட அழகாக எப்படி வரைக்கும் போயிட்டு தராங்க சரிதா? நாயினால அந்த மாதிரி இறங்க முடியுது, நம்மளால அந்த மாதிரி இறங்க முடியுமான்னு தெரியல. நம்மளாம் அந்த மாதிரி இறங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சைடில் ஓடினாலே ரிஸ்க்கு தான். 4 கால் இருக்கிறதுக்கு ஸ்மூத்தாக இறங்கி போயிடுது.
என்னடா உட்காந்துன்னு பார்க்குறீங்களா? முடியல, போய் நேருது. சரி போதும், நம்ம ஒரு நாள் வரலான்னு பார்த்தா அவ்வளோ தூரம் ஃபுல்லாக எண்டிங் வரைக்கும் ரொம்ப லென்த்தாக இருக்குது. எப்படி கோவில் போகலாமா அப்படி நிறுத்திடலாமா? போகலாமா? சரி ஓகே, கோவிலே போகலான்டான், பார்த்துடலாம் வாங்க. ஐயோ, இன்னும் போகலாம், நிறைய தூரம் போகும் போலது. அதான் எக்ஸ்ட்ரீம்லி பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் சேகரிக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி ஏரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பேட்ச் பேட்சாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, தண்ணி இல்லாமல் இருக்குது. ஏன்னா தண்ணி பற்றாக்குறை ஆகுது. நம்ம அந்த மாதிரிலாம் மரம் நம்ம சைடில் காட்டணும் இல்லைங்களா, ஃபுல்லாக மரம் தான். இந்த மாதிரி மரத்தெல்லாம் நம்ம ஊர்லேயும் செடியிலையும் ரோட்டு பக்கத்துலையும் எல்லாம் நம்ம போட்டு வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இலையே பார்த்தீங்கன்னா உழ தண்ணி வந்து கீழே போகாமல் அது வந்து ஒரு ஆர்கானிக் மேட்டராக செயல்படும். அதாவது ஒரு ஆர்கானிக் உரமாக ஆகிடும். அதெல்லாம் தண்ணி பட்டுச்சுன்னா செடி நல்லா வரும், தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும், கீழேயும் போய் வேஸ்ட் ஆகாது. நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. பூமி வெப்பமயமாக்கல்ன்றாங்க, அதுக்கான ஒரே தீர்வு செடி நடுறது மட்டும்தான், மரம் நடுறது மட்டும்தான். அதை தவிர நம்ம எல்லாத்தையும் பண்ணுறோம். அதனால் நம்ம வீட்டுக்கே ஒரு மரத்தை வளர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மரம்ன்றது அந்த காலத்தில் சொன்னாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து வருங்காலத்தில் மரத்தை வெட்டி நம்ம ஒரு காசு பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இந்த காட்டில் வர ஒரு சில மரங்கள்லாம் வந்து விற்கும்போது அது அந்த காலத்தில் நம்ம இதுக்காக சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம அன்றாட வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படுற அத்தியாவசியமான பொருளாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கே தெரியும் பூமி வந்து எவ்வளோ வேகமாக வந்து வெப்பம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய பேர் போட்டிருப்பீங்க, நிறைய ரிலீஜன் இருக்குது. ஒரு மதத்துலையும் பார்த்தீங்கன்னா உலகம் வந்து அடிநிலைக்கு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இந்த முஸ்லீம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க துபாயில் வந்து ஒரு ஆறை சொல்லுவாங்க. அந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பேர் மறந்துட்டேன், பட் அந்த ஆறு வந்து வத்திட்டுருக்கு. அந்த ஆறு வந்து வத்தி என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி வந்து உலகம் அழியும் அப்படின்ற மாதிரி அவங்க மதத்தில் ஒரு நம்பப்படுற விஷயமா இருக்குது. ஓகேங்களா? அதே வந்து இந்த தண்ணி வந்து நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான பொருள். அதுவே இல்லாமல் போயிடுச்சுன்னா மனிதர்கள் வந்து வாழ்கிறதுக்கு வந்து கரெக்டாக இல்லாத இடத்துமா போயிடும் அது. அதனால் பாருங்கள், இதுவும் கிறிஸ்டியன்லேயும் ஒன்று இருக்குது, அது கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துலையுமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன மதத்தை சேர்ந்துருக்கீங்களோ உங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி எப்படி தெரியும். எனக்கு தெரியல, நான் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருக்கேன். எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே, என்னால் முடியல, இன்னும் பின்னாடி போகுது. அடுத்த நாள் நம்ம மதியம் அந்த போட்டு நம்ம மதியம் என்றைக்கு போட்டிங் எடுக்கிறோமோ அன்றைக்கி இதையும் கவர் பண்ணுறோம். ஒட்டுமொத்த ஏரியாவை இன்ச் பை இன்ச்சாக கவர் பண்ணுறோம். இப்போதைக்கு கிளம்பலாம், டைம் இல்லை, வாங்க.